தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் மற்றும் இந்திய பொருளாதார ஆசிரியர். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் தொடர்பான வீடியோ. சரியா? முதல் பகுதியில ஸ்டார்டிங்ல ஒரு எக்கனாமிக்ஸ்னா என்ன, பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு பொருளாதார மேதைகள், அந்த பொருளாதார மேதைகள் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்லையும் சரி இந்தியாவிலும் சரி இந்த பொருளாதாரம் தொடர்பான அவங்களுடைய கருத்துகள் சிந்தனைகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எழுதின ஃபேமஸான புக்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண போறோம், எக்கனாமிக்ஸ்ல நம்ம என்னெல்லாம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையோ அதை பார்க்கலாம். சரியா? ஸ்டார்டிங்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாக எக்கனாமிக்ஸ்ல சிலபஸ்ல இல்லாம இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான சில கருத்துகள், சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துல இருந்து நமக்கு கண்டிப்பா பொருளாதாரம் தொடர்பான எல்லா நோட்ஸையும் கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கிறத தாண்டி, சரியா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, எக்கனாமிக்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதனால ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம நிறைய உங்களுக்காக நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். சரியா? அதனால ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு இந்த எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா நோட்ஸையும் நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ்ல நம்ம நிறைய பதில்களை சொல்லி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், குரூப் 4 குரூப் 2ல பிரிலிமினரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து 20 கேள்வி. சரியா? இந்தியன் எக்கானமி பிளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சேர்த்து 20 கேள்விகள் வருது. குரூப் 1 தேர்வுல பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பொருளாதாரம் அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது போட்டித் தேர்வுல அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். சரியா? ஆரம்பிக்கலாமா? நம்ம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, ஸ்டார்டிங்ல நம்ம இந்த பதிவுல எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம லைட்டா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் ஒரு அறிமுகம். சரிங்களா? பொருளாதாரம் என்ன, யார் யாரு என்னென்ன கருத்துக்களை வெளிநாட்டுல இருந்தும் சரி இந்தியாவில இருந்தும் சரி பொருளாதாரம் தொடர்பான அந்த கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள், அடுத்து பொருளியலின் பிரிவுகள், சரி, எக்கனாமிக்ஸ்ல உள்ள என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது, ஓகேவா? அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் துறைகள், உற்பத்திக்கான காரணிகள், பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு, எக்கனாமிக் growth அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அடுத்து டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு கண்ட்ரிக்கான அந்த முக்கியமான இயல்புகள். சரியா? இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் சரி அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கும் இடையிலான அந்த இயல்புகள் என்ன அப்படி பார்த்துட்டு, சரியா, இந்திய பொருளாதாரத்தை முக்கியமான இயல்புகள், இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்கள், அதே மாதிரி வருமானத்தின் அடிப்படையில் இந்த உலக வங்கியோட அந்த கருத்துக்கள், சரிங்களா, இந்த நாடுகள் எந்த அளவுக்கு வறுமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகளோட உலக வங்கியோட முக்கியமான அந்த கருத்துக்கள், இப்படி எல்லாமே நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பகுதி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பொருளியலின் பொருளும் இலக்கணமும், பொருளியலின் பொருளும் இலக்கணம். சரி, பேசிக்ல ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த சப்ஜெக்டை பத்தி லைட்டா பேசிக் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஒரு புரிதல் இருக்கும், அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருளியல், எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் வார்த்தை எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் என்ற சொல் 2 கிரேக்க சொற்களால் ஆனது. சரி, ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்தா இந்த எக்கனாமிக்ஸ் வார்த்தை வந்து காயின் பண்ணி இருக்கிறாங்க. சரிங்களா? அது எந்த 2 வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகோ, அடுத்து நெமின். சரியா? ஐகோஸ் கூட சொல்லுவாங்க, ஐகோஸ் பிளஸ் நெமின். இந்த 2 வார்த்தைகளும் சேர்ந்துதான், சரிங்களா, பேச்சு வழக்குல என்ன மொழியில வந்திருக்குது, எக்கனாமிக்ஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்குது. அப்ப ஐகோ நெமின் அப்படிங்கிற 2 கிரேக்க வார்த்தைகளில் இருந்தா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா? இதுல இந்த ஐகோஸ் அல்லது ஐகோஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு அல்லது குடும்பம் என பொருள்படும். சரி, ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு ஹவுஸ் அப்படிங்கிற மீனிங்ல வந்திருக்குது. அந்த நெமின் அல்லது நோமோஸ் கூட சொல்லுவாங்க. சரியா? சில இடங்கள்ல நோமோஸ் அப்படி கூட போட்டிருப்பாங்க. இந்த நோமோஸ் அப்படிங்கிற என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? அப்போ குடும்பம் அல்லது வீடு பிளஸ் நிர்வாகம் ரெண்டு சேர்த்து என்ன சொல்றப்போ வீட்டு நிர்வாகம், இல்லங்களின் நிர்வாகம். அப்ப பொருளியல் அப்படிங்கிறது சரியான வார்த்தை என்ன சொல்றாங்க, இல்லங்களில் நிர்வாகம், வீடுகளின் நிர்வாகம். ஏன்னா நமக்கு வந்துட்டு பொருளாதாரம்ங்கிறது அடிப்படை எங்க இருந்து ஆரம்பிக்குது, சாதாரணமா ஒரு வீடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு நாடு உலக லெவல்ல போகுது. சரிங்களா? சரி, இப்படி ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட இந்த வார்த்தையானது ஸ்டார்டிங்ல என்ன வேர்ட்ல சொன்னாங்க அப்படின்னா அரசியல் பொருளாதாரம், பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம எக்கனாமிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல அரசியல் பொருளாதாரம் எனதான் அழைக்கப்படுது. சரிங்களா? இந்த பொருளியலை, இந்த எக்கனாமிக்ஸ அரசியல் பொருளாதாரத்தில் இருந்து பிரித்தவர் முக்கியமான ஒரு நபர் ஆடம் ஸ்மித். சரிங்களா? பாத்துக்கோங்க, இந்த எக்கனாமிக்ஸ்ங்கிற டைம்ல இருந்து, சரிங்களா, இந்த அரசியல் பொருளாதாரம் ரெண்டை பிரிச்சது யாருமா, ஃபர்ஸ்ட் டைம் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் இந்த வார்த்தையை பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க, நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா,
பொருளியல் என பெயர் மாற்றம் செய்தவர் ஆல்ஃபிரட் மார்ஷல். சரிங்களா? அப்ப பாத்துக்கோங்க, பொருளியலை அரசியல் பொருளாதாரத்திலிருந்து இரண்டாக பிரிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள். சரிங்களா? இந்த பொருளியல் என பெயர் மாற்றம் செய்தவர், ரீநேம் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா யாருமா? ஆல்ஃபிரட் மார்ஷல். மறந்துடக்கூடாது. சரிங்களா? இனிமே நம்ம ஒவ்வொரு பொருளாதார மேதலை பத்தி நம்ம தனித்தனியா ஃபுல் டீடைல் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பேசிக். அடுத்ததாக பொருளியல் மற்றும் இலக்கணம். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களையும் சரியா பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த டைம் பீரியட்ல ஒவ்வொரு பொருளாதார மேதைகளும் நீங்க என்னென்ன மாதிரி பொருளாதார நடவடிக்கை எடுத்தா உங்க நாடு முன்னேறும், இப்பவும் முன்னேறணும், பின்னாடி அடுத்த வரல எதிர்காலத்திலும் உங்க நாடு முன்னேறணும், அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா உங்க நாடு செல்வ செழிப்போடும் சரி, நல்ல ஆரோக்கியத்தோடும் சரி, சுகாதாரத்தோடும் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு பொருளாதார மேதைகள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. யாரு என்ன சொன்னாங்க, அவங்க எந்த புத்தகத்துல அதை சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, செல்வ இலக்கணம். சரியா? செல்வ இலக்கணம் அப்படின்னா வெல்த் டெபினிஷன். சரியா? எக்கனாமிக்ஸ் புக்ல செல்வ இலக்கணம் கொடுத்திருப்பாங்க. இலக்கணம் அப்படிங்கிறது என்ன மீனிங்ல வருது பார்த்தீங்கன்னா கோட்பாடுகள். சரிங்களா? டெபினிஷன். சரியா? செல்வ கோட்பாடு சொன்னது யாருமா? ஆடம் ஸ்மித். ஓகேவா? அடுத்தாப்புல நல இலக்கணம் சொன்னது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் இருந்துட்டு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அத சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள். அடுத்து பற்றாக்குறை இலக்கணம். சரியா? பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னா ஸ்கார்சிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்கார்சிட்டி டெபினிஷன் சரியா சொன்னது லயனல் ராபின்ஸ். அடுத்து growth டெபினிஷன் வளர்ச்சி கோட்பாடை பற்றி சொன்னது யார் பார்த்தீங்கன்னா பால் சாமுவேல்சன். சரிங்களா? இப்போ இந்த 4 பேரையும் பார்த்தோம்னா என்னடா இது, இந்த பேர்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, இவங்க சொன்ன அந்த இலக்கணம் அந்த கோட்பாடுகள் அந்த டெபினிஷன்லாம் வித்தியாசமா இருக்கு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வரலாம். அது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வைக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சரிங்களா? செல்வ இலக்கணம் சரிங்களா சொன்னது யாரு? ஆடம் ஸ்மித். ஓகேவா? பொதுவா இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல, கோல்டு ஸ்மித்னா யார சொல்லுவாங்கம்மா? கோல்டு ஸ்மித் அப்படின்னா யார சொல்லுவாங்க? பொற்கொள்ளர்களை சொல்லுவாங்க. சரியா? கோல்டு ஸ்மித் யாரு? பொற்கொள்ளர். இங்க என்ன ஸ்மித் பாக்குறோம்? ஆடம் ஸ்மித். சரியா? ஆடம் ஸ்மித் என்பவர் பொதுவான ஒரு வார்த்தை என்ன வருது? ஸ்மித்ங்கிற வார்த்தை வருது. சரிங்களா? கோல்டு ஸ்மித் என்பவர் ஒரு பொற்கொள்ளர், அதாவது கோல்டு ஸ்மித். கண்டிப்பா பொற்கொள்ளர் எப்படிதான் இருப்பான்? நல்ல பணக்காரனா வெல்த்தியா தான் இருப்பான். லிங்க் ஆகுதாமா? செல்வ கோட்பாடு அப்படின்னா யாரு ஞாபகம் வரணும்? ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் ஞாபகம் வந்துச்சுன்னா யார் ஞாபகம் வர வேண்டும்? கோல்டு ஸ்மித் ஞாபகம் வர வேண்டும். சரியா? அடுத்து நல இலக்கணம். சரிங்களா? வெல்ஃபேர் டெபினிஷன். சரிங்களா? பாருங்க, வெல்ஃபேர் டெபினிஷன் சொன்னது யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல காமனா இருக்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வெல்ஃபேர், WEL வெல், இங்க ஆல்ங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல வெல், ஆல்ஃபிரட் மார்ஷலுக்கு ஆல். எப்பவுமே இந்த பேரையும் யார் என்ன சொல்லியிருக்காங்களோ ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, நல இலக்கணம் ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்லிக்கிறாரு, அது அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க வெல், இங்க ஆல்ஃபிரட் மார்ஷல். சரிங்களா? எப்படி சொல்லலாம் இத? விஜய் படத்தோட டைலாக் ஒன்று வரும்ல, ஆல் இஸ் வெல், ஞாபகம் இருக்கா? விஜயோட டைலாக் ஆல் இஸ் வெல், இங்க ஆல் இஸ் வெல். ஓகேவா? அப்ப அந்த இலக்கணத்தை சொன்னது யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல் இஸ் வெல் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பற்றாக்குறை இலக்கணம். ஸ்கார்சிட்டி. ஸ்கார்சிட்டி இலக்கணம் சொன்னது யாருன்னா லயனல் ராபின்ஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இந்த பேரை பாருங்க, லயனல் ராபின்ஸ். சரிங்களா? பாருங்க, இந்த லயன்ங்கிற வார்த்தை இங்க நமக்கு இதான் கீவேர்டு. சரியா? லயன் இது வந்து ஸ்கார்சிட்டி. இந்த காடுகள்ல இருக்கிற விலங்குகள் அனிமல்ஸ்ல லயனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு, ஒரு குணாதிசயம் உண்டு. சரிங்களா? என்ன குணாதிசயம் அப்படின்னா, ஒண்ணு அது படு சோம்பேறி. சரியா? பெரும்பாலும் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடி வந்து கொடுக்கும், சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். ஓகேவா? காடுகளின் ராஜா இருந்தா கூட அப்படிதான். ஆனா ஒரு சிறப்பு குணம் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கம் என்பது எப்பவும் நினைச்ச நேரத்துல வேட்டைக்கு போகாது. சரிங்களா? முழுசா பசி எடுத்தாதான் அது என்ன பண்ணும்? அது வேட்டைக்கு போகும். சரியா? பசினா பட்டினி, ஹங்கர், ஸ்கார்சிட்டின்னு சொல்லலாமா? சரியா? வயிற்றுக்குள்ள இந்த சிங்கத்திற்கு பசி எடுக்கும் போது பற்றாக்குறை இருக்கும் மட்டும்தான் வேட்டைக்கு போகும். ஆனா பிற விலங்குகள் இருக்கல, டைகர், சிறுத்தை, அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் ஒரு முயலோ மானோ எப்போ எதை பார்த்தாலும் உடனே வேட்டையாடிக்கும். சரிங்களா? அதுல இந்த சிறுத்தை மாதிரி விலங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேட்டையாடி பசி ஃபுல்லா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தா அது என்ன பண்ணும் அப்படின்னா வேட்டையாடி அந்த விலங்குகளை மரத்துக்கு மேல கொண்டு வச்சுக்கும். சரியா? ஆனா சிங்கம் எப்ப மட்டும் தான் வேட்டைக்கு போகும்? முழுசா பசி எடுத்தா மட்டும் தான் வேட்டைக்கு போகும். அதனாலதான் நீங்க டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி சேனல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிங்கம் அப்படியே உட்கார்ந்து இருக்கும், பக்கத்துல ஒரு மான் நின்னா கூட என்னடா இது பிடிச்சி அடிச்சு சாப்பிடாம இருக்கு நீங்க நினைக்கலாம். நானும் நினைச்சிருக்கேன். சரி, அதுக்கு காரணம் முழுசா பசி எடுத்தாதான் சிங்கம் என்ன பண்ணும்? வேட்டைக்கு போகும். நாங்க என்ன சொல்ல வர அப்படின்னா, பாருங்க,
ஸ்கார்சிட்டி. சரியா? இங்க பாத்துக்கோங்க, என்னமா ஸ்கார்சிட்டி. ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் சொன்னது யாரு? லயனல் ராபின்ஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லயன்ங்கிற வார்த்தை கீ வேர்டுங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லயன் எப்பதான் வேட்டைக்கு போகும்? ஸ்கார்சிட்டி. சரியா? பசி எடுக்கும் போது தான் அது வேட்டைக்கு போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா இந்த பேரையும் தொடர்படுத்திக்கலாம். ராபின்ஸ் அப்படிங்கிறது ராபின்ஹுட்னு சொல்லாமா? பழைய ஆங்கில படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்னு ஒரு கேரக்டர் உண்டு. அவர் என்ன பண்ணுவார் அந்த எல்லா சினிமாவிலையும், பெரும்பாலும் ஹாலிவுட் மூவில இருக்கிறவங்கிட்ட அந்த கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாரு. காரணம் என்ன? பற்றாக்குறை, பண பற்றாக்குறை. சரிங்களா? இங்க என்ன பண்ணலாம்? ராபின்ஸ் அப்படின்னாலும் என்னதான் ஞாபகம் வரணும் நமக்கு? பற்றாக்குறை கோட்பாடு. சரிங்களா? கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தாப்ல வளர்ச்சி இலக்கணம். வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னா growth definition. சரியா? growth definition அத சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமா? பால் சாமுவேல்சன். சரியா? சொன்னது யாருன்னு பார்த்துக்கோமா? பால் சாமுவேல்சன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார கோட்பாடு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோட்பாடுக்கு முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா growth. சரியா? வளர்ச்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பால் அப்படிங்கிறத தமிழ்ல பார்த்துக்கோங்கம்மா. பால்னா மில்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குழந்தைகளோட வளர்ச்சிக்கு எது அவசியம்? தாய்ப்பால் அவசியம். நல்ல தாய்ப்பால் குடிச்சு வளர்ற குழந்தைகள் எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க? வளர்ச்சியில சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப 4 பொருளாதார அந்த கோட்பாடுகள் பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தது செல்வ கோட்பாடு. சரி, செல்வ கோட்பாடுனா வெல்த். சரிங்களா? எப்படி ஞாபகம் சொல்லியிருந்தோம் அத? வெல்த் அப்படின்னா கோல்டு ஸ்மித், ஆடம் ஸ்மித் என்பவர் கோல்டு ஸ்மித். கோல்டு ஸ்மித் எப்பவுமே எப்படிதான் இருப்பாரு? செல்வ செழிப்போடு வெல்த்தியா தான் இருப்பாரு நினைச்சுக்கோ. சரிங்க? அடுத்த நல இலக்கணம், அதுக்கு என்ன சொல்லிருந்தேன்? ஆல் இஸ் வெல்ஃபேர். சரிங்களா? ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பற்றாக்குறை இலக்கணம். சரி, ஸ்கார்சிட்டி. சரி, ஸ்கார்சிட்டி இலக்கணத்தை சொன்னது லயனல் ராபின்ஸ். லயன் எப்பவுமே பற்றாக்குறையா, பசிக்கும் போது தான் வேட்டைக்கு போகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பால் சாமுவேல்சன் சொன்ன அந்த கோட்பாடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா growth definition. சரியா? குழந்தையோட வளர்ச்சிக்கு எது அவசியம்? வளர்ச்சி அவசியம். சரிங்களா? இது வந்துட்டு யாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த இலக்கணங்களை, அந்த கோட்பாடுகளை மேற்கண்ட அந்த பொருளாதார மேதைகள், சரி, அந்த எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன அவங்களுடைய ஆய்வு கட்டுரை புத்தகத்துல சொல்லியிருக்காங்க, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாக்குறது பாருங்க, 1776ல நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். யாருமா? ஆடம் ஸ்மித் அவர்கள். சரிங்களா? இனிமே நம்ம தனித்தனியா ஆடம் ஸ்மித் யாரு, ஆல்ஃபிரட் மார்ஷல் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், அதை நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க எழுதின அந்த ஃபேமஸான புக்ஸ் பத்தி மட்டும் லைட்டா நம்ம பார்க்கலாம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, ரொம்ப முக்கியமானது. 1776ல ஆடம் ஸ்மித் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தின் பேர் என்னமா? நாடுகளின் செல்வம். இதுக்கு கரெக்டான வார்த்தை என்னன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, the wealth of nation. சரியா? wealth of nation அப்படிங்கிற ஒரு புத்தகம். சரியா? இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள். அடுத்து 1890ல அதற்கு அடுத்து தொடர்ந்து அடுத்த காலகட்டத்தில் பொருளியல் கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். என்ன பேரு? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஆல்ஃபிரட் மார்ஷல். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, 1938ல பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யாரு? லயனல் ராபின்ஸ். இது எல்லாமே உங்க ஸ்கூல் புக்ல ஒவ்வொரு இடங்களையும் இந்த பாக்ஸ் போட்டு, சரி, ஒரு அட்டை மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல கொட்டேஷன்ல போட்டிருப்பாங்க. இந்த புத்தகங்கள் எப்பவுமே எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல எக்கனாமிக் சிலபஸ்ல இல்லையே நினைக்க கூடாது. இது ஸ்ட்ராட்டஜிக்கே அந்த மாதிரி பொதுவாக கேட்பாங்க, கவனமா இருக்கு. சரிங்களா? இந்த புத்தகத்தோட பேர் என்னமா? எஸ்ஏ. இதோட பேர் இருக்குமா? எஸ்ஏ. Essay on the nature and significance of economic sciences. சரி, ஒரு சில பசங்க இங்கிலீஷ் மீடியம் பசங்க அந்த புக்கோட பேராச்சும் அட்லீஸ்ட் இங்கிலீஷா சொல்லுங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஒரு முயற்சி. சரிங்களா? பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை, எஸ்ஏ ஆன் தி நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்சஸ். இதை எழுதுனது யாருன்னு கூட அப்படியே டைரக்டா கேட்கலாம். எழுதுனது யாருமா? லயனல் ராபின்ஸ். லயன் எப்ப வேட்டைக்கு போகும்? பற்றாக்குறை இருக்கும்போது தான் வேட்டைக்கு போகும். ஸ்கார்சிட்டி எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அடுத்து பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு. சரி, எக்கனாமிக்ஸ். சரிங்களா? இது என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் economics and introductory analysis.
இதுதான் இந்த புத்தகத்தோட பேரு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம பேசிக்கா படிக்கும் போது இந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, எப்பவுமே முக்கியமானது. சரிங்களா? இந்த 4 பொருளாதார மேதைகளும் எழுதிய புத்தகங்கள் எது, அதே மாதிரி இந்த 4 பொருளாதார மேதைகளும் என்னென்ன மாதிரி கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறாங்க, 100% எழுந்த ஒரு கேள்வி பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து இந்த காலகட்டங்களின் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 4-5 பேர், அந்த ஆடம் ஸ்மித் அவர்கள், ஆல்ஃபிரட் மார்ஷல், பால் சாமுவேல்சன், இவங்கெல்லாம் எந்தெந்த காலகட்டங்களை சேர்ந்தவங்க, அவங்க என்னென்ன புக்ஸ் எல்லாம் எப்பப்போ எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா. தொன்மை காலத்தை உணர்த்துவது ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம். தொன்மை காலம் அப்படின்னா கிளாசிக்கல் சொல்லுவாங்க. சரியா? கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் தனியா கூட இப்படி கேட்டுருவாங்க, தொன்மை காலம், சரியா, புதிய தொன்மை காலம், இப்படி ஒரு 3-4 காலகட்டங்களை கொடுத்து அவங்க எந்த காலகட்டங்களை சேர்ந்த பொருளாதார மேதைகள் அப்படி சொல்லி கேட்கலாம். கவனமா இருங்க. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது தொன்மை காலத்தை உணர்த்துவது யாருமா? ஆடம் ஸ்மித். அப்ப இவர் தான் பழைய பேசு, அதனாலதான் இவர் யாரு? பொருளாதாரத்தின் தந்தை, பழைய ஆளு இல்ல, ஸ்டார்டிங் வந்து வந்தவர். ஓகேவா? அடுத்து புதிய தொன்மை காலத்தை உணர்த்தும். சரி, புதிய தொன்மை காலம்னா நியோ கிளாசிக்கல். நியோ கிளாசிக்கல், சரியா? நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா யார் பார்த்தீங்கன்னா யாருமா? ஆல்ஃபிரட் மார்ஷல். அவர் சொன்னது நல இலக்கணம், நல கோட்பாடு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து புதிய யுகத்தை உணர்த்துவது அப்படின்னா மாடர்ன் எக்கனாமிக்ஸ். மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்து யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து யாருமா? லயனல் ராபின்ஸ். அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பற்றாக்குறை கோட்பாடு, ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன். ஓகேவா? அடுத்து நவீன யுகத்தை உணர்த்துவது. சரி, நவீன யுகம்னா சரிங்களா, கவனமா இருங்க, மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இந்த கெய்ன்சியன், நியோ கெய்ன்சியன் சொல்லுவாங்க, நியோ கெய்ன்சியன் சொல்லுவாங்க. அந்த பொருளாதார கோட்பாடை சொன்னது பால் சாமுவேல்சன் அவர்கள். ஓகேவா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணமும் விளக்கணம். நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, செல்வ இலக்கணம், சரிங்களா, அடுத்தப்பல நல இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத லைட்டா ஞாபகப்படுத்துற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஒரு புரிதல் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாருங்க, இலக்கணமும் விளக்கமும். சரியா? பாருங்க, நம்ம டெபினிஷன் சொல்லியிருந்தாங்களா ஒரு எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி, அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, வெல்த் டெபினிஷன். சரியா? செல்வ இலக்கணம் சொன்னது யாரு? ஆடம் ஸ்மித் அவர்கள். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நாடு என்பது எதை அடைவதை முக்கியமாக கொண்டிருக்க வேண்டும்? செல்வத்தை. செல்வத்தை அடைவதிலும் அதனை பயன்படுத்துவதிலும் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி அறிவதே, சரியா, அறிவதே பொருளியல் ஆகும். கவனமா இருங்க. அதாவது ஒரு நாடு எதை நோக்கி செல்ல வேண்டும்? செல்வத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி அந்த செல்வத்தை எப்படிலாம் நம்ம பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்துறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எவை, இந்த மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரை சொன்னது யாருமா? ஆடம் ஸ்மித் அவர்கள். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக இரண்டாவது டெபினிஷன் என்ன பார்த்தோம்? நல இலக்கணம். சரியா? வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொன்னது யாரு? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள். சரியா? அதுல என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, பொருளியல் ஒரு புறம் செல்வத்தையும் மறுபுறம் மனிதனின் நலத்தை பற்றி ஆராய்வது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எப்பா நீ என்ன ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருந்தாரு? செல்வத்தை பெருக்கிறது முக்கியமான நோக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, வெறுமனே எது பத்தாது? செல்வம் மட்டும் பத்தாது, மக்களின் நலன் சார்ந்த நடவடிக்கைகளையும் ஒரு அரசாங்கம் இருந்தா மட்டும்தான் உங்க நாடு இப்போ முன்னேறும், எப்பவும் முன்னேறும். அப்படி சொன்னது யாரு? யாருமா சொல்லிருக்காங்க? வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொன்னது யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள். சரிங்களா? நலன் சார்ந்த நடவடிக்கைனா மக்களின் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளும் அரசாங்கம் செலவு செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்க நாடு முன்னேறும். வெறுமனே செல்வம் மட்டும் பத்தாது சொன்னது யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆலிஸ் வெல், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, பற்றாக்குறை இலக்கணம், ஸ்கார்சிட்டி. சரியா? ஸ்கார்சிட்டிங்கிறது எதை வந்து ஸ்கார்சிட்டின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க, ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது வளங்கள், இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, அந்த இயற்கை வளங்களை நம்ம தேவைக்கு கரெக்டா பயன்படுத்தணும். சரியா? தேவைக்கு பயன்படுத்தணும். சரியா? சஃபிஷியன்டா கரெக்டா நமக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு யாருக்கு மிச்சம் வைக்கணும்? எதிர்கால சந்ததியினருக்கு கொஞ்சம் வச்சிருக்கணும். சரியா? 2 பேரோட கருத்துக்கள் அடுத்தடுத்து ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாருங்க, பற்றாக்குறையான வளங்களை, நமக்கு ஸ்கார்சிட்டியா இருக்கிற அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ என்ன பண்ணணும்? மனிதன் எவ்வாறு பயன்படுத்தி வாழ்கிறான் என்பதை பற்றி ஆராயும் ஒரு அறிவியல் தான் பொருளியல். அப்படி சொன்னது யாரு? பற்றாக்குறைக்கு யாரும் பார்த்தோமா? நம்ம யார் பார்த்தோம்? லயனல் ராபின்ஸ். அடுத்ததாக வளர்ச்சி இலக்கணம். சரி, growth definition. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொன்னது யாரு? பால் சாமுவேல்சன் அவர்கள். பண்டங்களையும் பணிகளையும், பண்டங்கள் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல பொருட்கள், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பண்டங்கள் அப்படின்னா ஸ்நாக்ஸ், பிங்கோ, லேஸ் அப்படி போயிடக்கூடாது. சரிங்களா? எக்கனாமிக்ஸ்ல சில வார்த்தைகள் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். சரியா?
அதுதான் பெரும்பாலும் எக்கனாமிக்ஸ்ல கேள்வி வந்ததுன்னா இங்கிலீஷ்ல பார்த்துட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃபா ஆன்சர் பண்ணலாம். சரியா? பண்டங்களையும் பணிகளையும் எதிர்கால நுகர்வுக்காக மனிதன் எவ்வாறு உற்பத்தி செய்கிறான் என்பதை பற்றி பயிலும் ஒரு சமூக அறிவியலே பொருளியல். சரிங்களா? பாத்துக்கோங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இப்ப நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயத்துல எதிர்கால ஃபியூச்சர் கன்சம்ஷனுக்காக சரிங்களா ஒரு மனிதன் எப்படிலாம் அதை ப்ரொடியூஸ் பண்றான், ப்ரொடக்ஷன் பண்றான் அப்படிங்கறத பற்றி ஒரு ரிசர்ச் செய்யற ஒரு மேட்டர் தான் என்ன சொல்றாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருமா? வளர்ச்சி இலக்கணம் கோட்பாடு சொன்னது பால் சாமுவேல்சன். இதுதான் அந்த 4 பொருளாதார மேதைகள். ஞாபகம் இருக்குதா? சொல்ல பார்க்கலாம். ஆடம் ஸ்மித் அப்படின்னா என்ன கோட்பாடு? ஆடம் ஸ்மித் என்பவர் ஒரு கோல்டு ஸ்மித். கோல்டு ஸ்மித் எப்பவுமே எப்படிதான் இருப்பாரு? வெல்த்தியா தான் இருப்பாரு. வெல்த் எக்கனாமிக்ஸ் சரிங்களா, வெல்த்தி சரிங்களா, கவனமா இருங்க, செல்வ இலக்கணம். அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்? ஆல் இஸ் வெல் சரிங்களா, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் நல பொருளாதாரம் சொன்னது யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல். அடுத்தாப்புல பால் சாமுவேல்சன் பார்த்தோம். பால் சாமுவேல்சன் அவர்கள் என்ன பார்த்தோம் நம்ம? growth definition வளர்ச்சி இலக்கணம் சரிங்களா, குழந்தையோட வளர்ச்சிக்கு தாய்ப்பால் அவசியம் அப்படி பார்த்திருந்தோம். அடுத்தப்பல லயனல் ராபின்ஸ் அவர்கள் லயன் எப்பதான் வேட்டைக்கு போகும்? பற்றாக்குறை ஸ்கார்சிட்டியா இருக்கும்போது அது அல்லது டெபிசிட்டா இருக்கும்போது தான் வேட்டைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். கவனமா இருக்கு சரிங்களா. இதுதான் முக்கியமான ஒரு 4 பொருளாதார மேதைகள். இது தவிர எக்கனாமிக்ஸ் புக்ல அங்கங்க ஒரு சில முக்கியமான பொருளாதார மேதைகள் இருக்கிறாங்க. அவங்களும் நம்ம சேர்த்து பார்த்துக்கிட்டா நமக்கு எப்பவுமே சேஃப். சரியா? பாருங்க. அடுத்து தொன்மை பொருளியல் அறிஞர்கள் கால பொருளியல் சிந்தனைகள் 1776 இருந்து 1871. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆடம் ஸ்மித் அவர்கள், லயனல் ராபின்ஸ் அவர்கள், இவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்க போறோம். இன்னும் மேற்கொண்டு அவங்க தொடர்பான சிறப்பு செய்திகள் என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆடம் ஸ்மித் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? தற்போதைய ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆடம் ஸ்மித் அவர்கள். அவர் தான் யாருமா? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரியா? எக்கனாமிக்ஸ்ல நிறைய ஃபாதர்ஸ் வருவாங்க. சரியா? என்னது? நவீன தந்தை சரியா, பொருளியலின் தந்தை, பொது உடைமை தத்துவத்தின் தந்தை அப்படின்னு நிறைய பேர் எக்கனாமிக்ஸ்ல வருவாங்க. முக்கியமானவர் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கேட்டா யாரா சொல்லணும்? ஆடம் ஸ்மித் அவர்களை தான் சொல்ல வேண்டும். சரிங்களா? சரி, இவர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செல்வ இலக்கணத்தை தந்தவர். சரியா? வெல்த் டெபினிஷன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொன்னவர் யாருமா? ஆடம் ஸ்மித் அவர்கள். அதே மாதிரி அவர் எந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு? நாடுகளின் செல்வம். சரிங்களா? நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புத்தகத்துல தான் இதை பத்தி அவரு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்காமா? இந்த நாடுகளின் செல்வங்கிறது சிம்பிளா சொல்லிட்டோம். என்னோட முழு பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா an enquiry. எழுதிக்கோங்க. an enquiry. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே எழுதிக்கணுமா? an enquiry into the nature and causes of wealth of nation. இதுதான் ஆடம் ஸ்மித் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தோட முழு பேர். சரியா? ஆனா நம்ம கீவேர்டா இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். the wealth of nationங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முழு பேர் பார்த்தீங்கன்னா an enquiry into the nature and causes of wealth of nation. சரிங்களா? கவனமா இருங்க. நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு. என்ன பேரு? நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் அவர்கள். ஸ்டார்டிங்ல இந்த பொருளாதார மேதைகளை பத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இது என்னடா கிளாஸ் இப்படி போகுது அப்படின்ட்டு போக போக பாருங்க, கண்டிப்பா பொருளாதாரம் தொடர்பான வகுப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்கும். சரிங்களா? பொதுவா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா டக்குன்னு யாருக்கும் பிடிக்காது. ஆனா அது கண்டிப்பா பிடிக்க வைப்பேன். உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா இனிமேல இருந்து. சரியா? பாருங்க. அடுத்து இவர் வந்துட்டு அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை என்றும் அழைப்பாங்க. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பொருளியல் பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம் ரெண்டா பிரிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்? ஆடம் ஸ்மித் அவர்கள். அதனால ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றவரும் யார்தான் நம்ம சொல்றோம்? ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ரெண்டு பேரும் யார்தான்? ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். அடுத்து வரி விதிப்பு கொள்கைகளை உருவாக்கியவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல படிக்க போறோம் எக்கனாமிக்ஸ்ல இந்த கேனன்ஸ். சரியா? இந்த வரி விதிப்பின் அந்த கொள்கைகள் சொல்லுவாங்க. கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. இதை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமா? ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். ஒரு 4 வகையான அந்த கொள்கைகளை சொல்லியிருப்பார். ஒரு வரி விதிப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? ஒரு கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுறதா எதன் அடிப்படையில் தான் அந்த டாக்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கொள்கைகளை சொல்லியிருப்பாரு. அது என்னங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல டாக்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்து கூலி நிதி கோட்பாட்டை உருவாக்கியவர். சரி, வேஜ் ஃபண்ட் தேரின்னு சொல்லுவாங்க. என்ன பேருமா? வேஜ் ஃபண்ட்
சரியா? இது காமனா ஸ்ட்ராட்டஜிக்கல கேட்பாங்க. வேஜ் ஃபண்ட் தியரி. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கவனமா இருங்க. அவரும் யார்தான்? ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். அடுத்து தலையிடா கொள்கையை உருவாக்கியவர். சரியா? லேசே ஃபேர் சொல்லுவாங்க. லேசஸ் LAISSES. சரியா? லேசே ஃபேர். லேசே ஃபேர் பாலிசி. அதாவது ஏதோ ஒரு பொருளாதார கொள்கைகள்ல, ஒரு சந்தை நடவடிக்கைகள்ல அரசாங்கத்தின் தலையீடு, ஒரு கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது மினிமம் லெவலா தான் இருக்கணும். சும்மா மூக்க நடத்திட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? லைட்டா பேருக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொள்கையை சொன்னது யாருமா? ஆடம் ஸ்மித் அவர்கள். தலையிடா கொள்கை. தலையிடா கொள்கைனா தலையிடவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கவர்மெண்டோட தலையீடு பொருளாதார சம்பந்தப்பட்ட நடவடிக்கையில குறைந்தபட்சம் தான் இருக்கணும் அப்படி சொல்லிப்பாரு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? லேசஸ் ஃபேர் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதை சொன்னது யார் தான்? ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஆடம் ஸ்மித் பத்தி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம எந்த எக்ஸாம்ல நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கணும். கவனமா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், அடுத்து புதிய தொன்மை பொருளியல் அறிஞர்கள் பொருளியல் சிந்தனைகள். சரிங்களா? 1871 இருந்து 1930 வரைக்கும். அதுல முக்கியமான ஒரு நபர் ஆல்ஃபிரட் மார்ஷல். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்மா? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அவருடைய மாணவர். சரிங்களா? ஆடம் ஸ்மித் ஃபாதர். அவருடைய ஸ்டூடெண்ட் யார் தான்? ஆல்ஃபிரட் மார்ஷல். அவர் வந்துட்டு சில கருத்துக்களை, ஏயா நீங்க அப்படி பண்ணா சரி கிடையாது, வெறுமனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, செல்வத்தை மட்டும் சேர்த்துட்டே போனா சரி வராது, கொஞ்சம் நலன் சார்ந்த நடவடிக்கைகளும் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறா? ஆடம் ஸ்மித்தோட ஸ்டூடெண்டான யார் சொல்லியிருக்கிறாங்க? ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இவர் தான் என்ன சொல்றாங்கன்னா நல பொருளாதாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. அடுத்து பொருளியல் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. சரி, அந்த புத்தகத்தோட பேர் என்ன? பிரின்சிபிள்ஸ் ஆஃப், சரி, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பொருளியல் கோட்பாடு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள். அடுத்து இந்த போலிவாரம். போலிவாரம் அப்படின்னா இந்த குவாசி ரெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? குவாசி ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் எக்கனாமிக்ஸ்ல அறிமுகப்படுத்தியவர் யாருமா? ஆல்ஃபிரட் மார்ஷல். சரியா? ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஆடம் ஸ்மித்தோட ஸ்டூடெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நலன் சார்ந்த பொருளாதாரத்துக்கான ஒரு கோட்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க. அவர் எந்த கோட்பாடை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருளியல் கோட்பாடுகள். சரியா? பாத்துக்கோங்க. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு என்ன? போலிவாரம். இதை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இது மட்டும் போதும். சரியா? போலிவாரம்னா இந்த குவாசி ரெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு டேர்மை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா யார்தாமா? ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், இர்வின் ஃபிஷர். சரியா? இர்வின் ஃபிஷர் என்பவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்துட்டு முக்கியமான ஒரு 2 கோட்பாடுகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பணத்தின் வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. சரியா? பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. இப்போ $1 நிகரான மதிப்பு இந்தியன் கரன்சியோட வேல்யூ எவ்வளவு இருக்குது? 84 அந்த மாதிரி ரேஞ்சில போயிட்டு இருக்குது. சரிங்களா? இல்ல யாருக்கு பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தியா இருக்கும்? 2 கரன்சியை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பொருளை வாங்கும்போது யூஎஸ் டாலர்ல கொடுக்கறதா எவ்வளவு கொடுத்தா போதும்? $1 கொடுத்தா போதும். நம்ம இந்தியன் கரன்சில கொடுக்கறதா எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குது? $84 கொடுக்க வேண்டியது. அப்ப இதுல யாருக்கு பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தியா இருக்குது? அமெரிக்க டாலருக்கு தான். ஏன்னா அமெரிக்காவோட கரன்சி எப்படி பார்க்கும்போது அவங்க $1 கொடுத்தா போதும், அதாவது $1 கொடுத்தா போதும். நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? $84. இதே இது $84 இருந்ததுன்னா நம்ம வாங்குற மாதிரி 84 மடங்கு அதிகப்படியான பொருட்களை யார் வாங்கிடுவா? அமெரிக்க டாலர் வச்சிருக்கவங்க வாங்கிடுவாங்க. அப்ப யாருக்கு பர்ச்சேசிங் பவர், அந்த வாங்கும் சக்தி, எந்த பணத்திற்கு அதிகப்படியான வாங்கும் சக்தி இருக்குது? இந்த டாலருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தியரியை சொன்னது யாருமா? இர்வின் ஃபிஷர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பண அளவு கோட்பாடு. சரி, அந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி சொல்லுவாங்க. குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. சரியா? பண அளவு கோட்பாடு என்ற கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இர்வின் ஃபிஷர் தான். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, கவனமா இருக்கணும். சரியா? அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் வந்திருக்கும் பாருங்க. நவீன பொருளியல் அறிஞர்கள் கால பொருளியல் சிந்தனைகள். சரியா? இப்போ வந்துட்டு ஒவ்வொரு காலமா வந்துருக்கும். தொன்மை காலம், புதிய தொன்மை காலம், அடுத்த நவீன பொருளியல் அறிஞரோட அந்த காலகட்டங்கள்ல யார் யாரு என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது ஜேஎம் கெய்ன்ஸ். சரியா? ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படின்னா ஜான் மேனார்ட் சொல்லுவாங்க. சரி, ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? இவர் தான் என்ன சொல்றாங்கன்னா நவீன பொருளியலின் தந்தை. சரியா? ஃபாதர் ஆஃப் என்ன எக்கனாமிக்ஸ்? மாடர்ன் எக்கனாமிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு ஃபாதர் பார்த்தோம். அவர் தான் ஒரிஜினல் ஃபாதர்.
சரியா? யாரு? ஆடம் ஸ்மித். அப்புறம் ஃபாதர் ஆஃப் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். இங்க பாக்குறது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் யார் பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். சரியா? இது தவிர வேற இன்னொருக்கும் தந்தையா இருக்கிறார். அது முதல் குழந்தை, இது இரண்டாவது குழந்தை வச்சுக்கோங்களேன். கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மிக்சட் எக்கனாமி. இந்தியாவில் முதல் முறையாக கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் ஜவஹர்லால் நேரு. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா ஒரே துறையில், சரியா, ஒரே டிபார்ட்மெண்ட்ல, ஒரு செக்டர்ல தனியார் துறையும் எந்த நிறுவனமும் அரசு துறையும் இணைந்து செயல்படுத்தினாதான். சரி, இப்ப காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா பாதி கவர்மெண்ட் பஸ் இருக்கும், மிச்சம் பாதி பாரதி பஸ், அந்த பஸ் பிரைவேட் பஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்படி ஒரே துறையில இரண்டு துறைகளும், சரிங்களா, ஒரே ஒரு வேலை ஒரு தொழில தனியார் துறையும் அரசு துறையும் இணைந்து செயல்பட்டாங்கன்னா அதுக்கு என்ன பேருமா? கலப்பு பொருளாதாரம். சரியா? மிக்சட் எக்கனாமி. அந்த மிக்சட் எக்கனாமியோட ஃபாதர் யார் தான் சொல்றாங்க? தி ஜேஎம் கீன்ஸ் தான் சொல்றாங்க. ஜேஎம் கீன்ஸ் ரெண்டு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஃபாதர் ஆஃப் மிக்சட் எக்கனாமி. சரியா? அடுத்து இன்னொரு தந்தை பாருங்க, பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயம், ஒட்டுமொத்த தொழிற்சாலைகள், ஒட்டுமொத்த மக்களை பற்றி ஆராயும் ஒரு படிப்பு. சரிங்களா? இதை பத்தி நம்ம தனியா டீடைலா பின்னாடி அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதைக்கு ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டா யார் தான்? இதே ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் தான். ஓகேவா? இவர் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு தியரி, ஒரு புத்தகத்தின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு. சரியா? ஜெனரல் தியரி. சரியா? ஜெனரல் தியரி ஆன் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல். ஓகேவா? ஒரு கோட்பாடு சொன்னது யாருமா? ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்தியன் எக்கனாமி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. இம்பீரியல் வங்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? என்ன பேங்க்மா? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி சொல்றாங்கல்ல. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கிங் பார்க்கும்போது ஃபுல் டீடைலா பார்ப்போம். சரி, மூன்று வகையான மாகாண வங்கிகள், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்த மூணு வங்கிகளையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி அதுக்கு தான் என்ன பேர் வச்சாங்க? இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. சரிங்களா? இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா சரியா உருவாக்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யார்? இந்த ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் தான். சரியா? அவர் எழுதின எந்த புக்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைட்டா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஜேஎம் கீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ். சரிங்களா? இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ், இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எந்த வருஷம் எழுதினார்? 1913 எழுதியிருக்கிறார். சரியா? 1913 இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் தான். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் மூன்று வங்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு எந்த வங்கி உருவாக்கப்பட்டது? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? எதெல்லாம் இணைச்சாங்க? பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இதுதான் முக்கியமான மூன்று ப்ராவின்சஸ், சரியா, மாகாணங்கள். அந்த மூன்று வங்கிகளையும் ஒன்றாக இணைச்சுதான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குனாங்க. சரிங்களா? இதை பத்தி நம்ம பேங்கிங் பார்க்கும்போது இன்னும் டீடைலா பார்க்கலாம். அடுத்து நீர்மை விருப்ப கோட்பாடு அல்லது பணவியல் வட்டி கோட்பாடு. சரி, லிக்விடிட்டி பிரிஃபரன்ஸ் தியரி. என்ன சொல்லுவாங்க? லிக்விடிட்டி பிரிஃபரன்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன பேர் சொல்லுவாங்க அதுக்கு? லிக்விடிட்டி. ஓகேவா? லிக்விடிட்டி பிரிஃபரன்ஸ் தியரி அப்படிங்கிற கோட்பாட்டை சொன்னது யாருதாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் தான். ஓகேவா? அடுத்து 1929 ஏற்பட்ட உலக பெருமந்தத்தில் இருந்து ஒவ்வொரு நாடுகளையும் மீள உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நாடு நமக்கு தெரிஞ்சிருக்கும், கிரேட் டிப்ரெஷன், எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் இல்லாம, கொடுக்கல் வாங்கல் இல்லாம, உற்பத்தியே இல்லாம, அப்படி உற்பத்தி இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு ஏற்ற பணமும் இல்லாம ஒரு பொருளாதாரம் மந்த நிலையில அப்படியே இருக்கும். சரி, வேளாண் துறை, தொழில்துறை, சேவைத்துறை எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்ன சொல்லுவாங்க? மந்த நிலை, கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. அந்த கிரேட் டிப்ரெஷன் எப்ப ஏற்பட்டிருக்குமா? வேர்ல்ட் லெவல்ல 1929. அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகள் அதுல எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆய்வு கட்டுரையில சூப்பரா எடுத்து சொன்னது யாரு? ஜேஎம் கீன்ஸ். இதுவரைக்கும் பார்த்ததுல நிறைய முக்கியமான விஷயங்களை, இந்தியாவோட தொடர்புடைய விஷயமா இருக்கட்டும், உலக நாடுகளுக்கும் சரி, நிறைய விஷயங்களை யார் சொல்லியிருக்கிறாங்க? ஜேஎம் கீன்ஸ் தான் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாங்க? நவீன பொருளியலின் தந்தை, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை, சரியா, மேக்ரோ எக்கனாமிக்ஸோட தந்தை அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அதை உருவாக்குறதுக்கு இவர் தான் மூளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மறந்துடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஜோன் ராபின்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பொறியியலாளர். ஞாபகம் சரி, அவர் விமன் என்ஜினியர், ஆனா ஃபேமஸான எக்கனாமிஸ்ட். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவரை பத்தி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் தான் நம்முடைய அமர்த்தியா சென்னோட ஆசிரியர். ஓகேவா? நமக்கு நிறைய ஆசிரியர் இருக்கலாம், அதே மாதிரி
இந்தியாவில இருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னு அமர்த்தியா குமார சென், ஏகே சென் அல்லது அமர்த்தியா சென் சொல்லுவாங்க. அந்த அமர்த்தியா சென் அவர்களுக்கு ஆசிரியரா இருந்தவர் யாருமா? ஜோன் ராபின்சன் அவர்கள். எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண் பொறியியலாளர். சரிங்களா? அதனால இவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறாங்க, கவனமா இருங்க. அடுத்து சார் ஜான் ஹிக்ஸ். சரி, சார் ஜான் ஹிக்ஸ் என்பவர் எதற்காக செய்தியில வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன ஃபேமஸான ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அதாவது மணியை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஃபேமஸான டெஃபினிஷன் சொன்னது யாருமா? சார் ஜான் ஹிக்ஸ். அதே மாதிரி இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது, மணி இஸ் வாட் மணி டஸ். பணம் எதுவெல்லாம் செய்ய வல்லதோ அதுவெல்லாம் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மணி இஸ் வாட் மணி டஸ். அத சொன்னது யாரு பார்த்தனா வாக்கர். இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. இது வேற டெஃபினிஷன், இது வேற டெஃபினிஷன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால நான் ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். சரியாமா? அடுத்து ஒரே பொருளாதார மேதைகள் அவங்க எழுதின தேரி என்ன, எந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்ல அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் திருப்பி சொல்றேன், பிளானிங் வரும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய ஜாலியா போகும். சரிங்களா? நிதி ஆணையம், அப்புறம் நிதி ஆயோக், வரிகள், பட்ஜெட் எல்லாம் போகும்போது சூப்பரா ஜாலியா போகும். ஒரி பண்ணிக்க வேண்டாம். எக்கனாமிக்ஸ்ல நம்ம கலக்க போறோம். சரியா? பாருங்க. அடுத்து பால் சாமுவேல்சன். இவர் வந்து ஒரு அமெரிக்க பொறியியலாளர். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வளர்ச்சி இலக்கணம் growth டெஃபினிஷனை இவர் தான் கொடுத்திருக்காரு. குழந்தையோட வளர்ச்சிக்கு தாய்ப்பால் அவசியம். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க தான் வளர்ச்சியில சூப்பரா இருப்பாங்க. பால் சாமுவேல்சன். ஓகேவா? இதுவே நவீன பொருளாதார இலக்கணமாக கருதப்படுகிறது. நவீன பொருளாதார இலக்கணமாக கருதப்படுகிறது. சரிங்களா? இவர் எழுதின அந்த ஃபேமஸான அந்த புக்கோட பேரு பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு, எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்டரி அனாலிசிஸ். இதுவும் நம்ம ஆரம்பத்துல பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து ஜேம்ஸ் டோபின். சில டோபின் பாருங்க, இந்த பேர் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வரும். அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். டோபின் வரி அல்லது டாபின் வரி என்ற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தியவர். இந்த டாபின் டாக்ஸ் வந்து எப்ப போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச பண பரிமாற்றத்தின் மீது விதிக்கப்படும். சரியா? சர்வதேச பண பரிமாற்றத்தின் போது விதிக்கப்படும் ஒரு வரியோட பேர் தான் என்ன சொல்றாங்கம்மா? இந்த டாபின் டாக்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? a tax on, இதோட டெஃபினிஷன் வேணா லைட்டா எழுதிக்கோங்க. a tax on spot conversion of one currency into other போட்டுக்கோங்களேன். ஒரு வெளிநாட்டு கரன்சியை இன்னொரு வெளிநாட்டு கரன்சியா மாற்றும் போது ஒரு அரசு விதிக்கப்படுகிற வரிக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? இந்த டாபின் டாக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து சர்வதேச பண பரிமாற்றத்தின் போது விதிக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த கான்செப்டை அறிமுகப்படுத்தினவர் ஜேம்ஸ் டோபின். அதனால இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறார். கவனமா இருக்கும். வரிகளோட வகைகள் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய இருக்கு. இந்த ஏஞ்சல் டாக்ஸ், இந்த டாபின் டாக்ஸ், இப்படி நிறைய இருக்குது. அந்த பொருட்களை குவிப்பதற்கு எதிரான வரிகள், இப்படி நிறைய வரிகள் இன்டர்நேஷனல் லெவல்ல வரும். அப்போ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, டாபின் டாக்ஸ் யார் சொன்னது? ஜேம்ஸ் டாபின். மறந்துடக்கூடாது, அமெரிக்காவை சேர்ந்தவர். சரியாமா? அடுத்ததாக மில்டன் ஃப்ரைட்மேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பாருங்க. 1926ல நோபல் பரிசை வென்றவர். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு, நோபல் பரிசை வென்றவர் 1926ல, 1976ல. வெரி சாரி. ஓகேவா? அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் எழுதின ஃபேமஸான புக்கோட பேர் பாருங்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பணவியல் வரலாறு. இது வந்து வேர்ல்ட் லெவல்ல ஒரு ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ரஹாம் லிங்கம் எழுதின புத்தகம் எது, மகாத்மா காந்தி எழுதின புத்தகம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதையும் கேட்டுக்கிறாங்க போட்டித் தேர்வுல. சரியா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு, பணவியல் வரலாறு, எ மானிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரியா? எ மானிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எப்போ எழுதினார் பார்த்தீங்கன்னா, அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா 1867ல இருந்து 1960 இப்படி போட்டிருப்பாங்க. சரியா? A monetary history of United States 1867 to 1966. 1960. இந்த புத்தகம் எழுதின யாருமா? மில்டன் ஃப்ரைட்மேன் அவர்கள். அதே மாதிரி நவீன பண அளவு கோட்பாட்டை உருவாக்கி வரும் இவர் தான். சரியா? மாடர்ன் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இதை எழுதினதும் யாரும் பார்த்தீங்கன்னா மில்டன் ஃப்ரைட்மேன் அவர்கள் தான். சரி, அப்ப மானிட்டரி மணி அப்படிங்கிற வார்த்தை, ரெண்டு வார்த்தை வந்துச்சுன்னா யார் தான் சொல்லிக்கிறாங்க? மில்டன் ஃப்ரைட்மேன் தான். சரியா? ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா நமக்கு என்ன தேவை? ஃப்ரைட் ரைஸ், மணி தேவை. சரியா? அமெரிக்கா பணம், அதே மாதிரி நவீன பணம், ரெண்டு பணம் தொடர்பான கோட்பாடுகளை சொன்னது ஃப்ரைட் ரைஸ், மில்டன் ஃப்ரைட்மேன். ஓகே, ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
குன்னர் மிர்தால். சரியா, குன்னர் மிர்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதார மேதை. ஞாபகம் 1974ல நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க எக்கனாமிக்ஸ்க்காக. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவர் எழுதின 2 முக்கியமான ஃபேமஸான புக்ஸ் என்னதுன்னா ஆசியாவின் நாடகம், ஏஷியாஸ் டிராமான்னு சொல்லுவாங்க. அடுத்து அமெரிக்கன் டைலமா அப்படிங்கிற 2 புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதியவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் மிர்தால், குன்னர் மிர்தால் அவர்கள். அடுத்து லயனல் ராபின்ஸ், நம்ம ஏற்கனவே லாஸ்டா பார்த்ததாமா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பற்றாக்குறை இலக்கணத்தை தந்தவர். சரி, டெபிசிட். ஓகேவா, ஞாபகம் டெபிசிட். லயன் எப்பதான் வேட்டைக்கு போகும்? வயிற்றுக்குள்ள டெபிசிட்டா, ஹங்கரா, பசி எடுக்கும் போது தான் வேட்டைக்கு போகும் லயன். அப்படி ஞாபகம் பற்றாக்குறை கோட்பாடு இனிமே லைஃப்ல மறக்காது. சரிங்களா? அடுத்து பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யாரு அப்படிங்கிற பார்த்தோம்னா லயனல் ராபின்ஸ் தான். இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கவனமா இருங்க. இன்றைய தினத்திற்கான சில முக்கியமான விஷயங்கள். ஓகேவா, அடுத்த வகுப்புல இந்த பதிவுல நம்ம இதுவரைக்கும் பார்த்தது போதும். சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங் ரொம்ப போனா நல்லா இருக்காது. அதனால தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா மொத்த எக்கனாமிக்ஸும் உங்களுக்கு சிறப்பான முறையில தொகுத்து கண்டிப்பா கொடுக்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் என்ன, பேசிக் கான்செப்ட், அதே மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த பொருளாதார மேதைகள் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பொருளாதாரத்தோட பல்வேறு தந்தைகள் அவங்க எழுதின கோட்பாடுகள் எல்லாம் பார்த்திருக்கோம். இது வந்து வேர்ல்டு லெவல்ல. இனி அடுத்த பதிவுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் யார் சொன்னது, இந்தியாவில இருந்து யாரெல்லாம் சொல்லிக்கிறாங்க, அதே மாதிரி பொருளாதாரத்தின் பல்வேறு உட்பிரிவுகள் எவை, சரி என்னென்ன பிரிவுகள் எல்லாம் எக்கனாமிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு மறக்காம எழுதிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கிறவங்க கண்டிப்பா பொருளாதாரத்துல ஒரு பெரிய மதிப்பெண்களை பெற முடியும். கண்டிப்பா சொல்றேன், நிறைய போட்டித் தேர்வுகள்ல எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஸ்கீம்ஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் வரப்போகுது. எல்லாமே வர்ற ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சிறப்பான முறையில பார்க்க போறோம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.